ஹாய் மக்களே, எல்லாரும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆடி மாதம்னாலே எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா திருவிழா தான். அதே மாதிரி தான் எங்கள் ஊர்லேயும் திருவிழா. அதாவது எந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா புதூர் மாரியம் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. அந்த கோயில் தான் போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு ஏன்னா நாங்கள் லேட்டாக தான் போயிட்டுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அங்கே போய் என்னென்ன கவர் பண்ணணும் எல்லாமே கவர் பண்ணி வீடியோவாக போடுறேன். நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் மக்களே. பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது பார்க்கிங்கே இடம் இல்லை. அதாவது நாங்கள் எல்லாமே லேட்டாக தான் வந்தோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன உள்ளே வர என்ட்ரி வீடியோ எடுக்க முடியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நான் இப்போ தான் வண்டிலாம் பார்க் பண்ணிட்டு எல்லாம் பொங்கல் வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் உள்ளே எப்படி இருக்குது இந்த பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடு போய் அந்த கோயில் திருவிழா தான் பார்க்க முடியும். பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலுங்க. இந்த மாதிரி அந்த பலூன் சீசா இதெல்லாம் வந்து நிறைய இருக்கும். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, நிறைய விஷயம் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குழந்தைங்களாம் கூப்பிட்டு போவோம், செயின்லாம் போட்டு போவோம். அதனால் இந்த மாதிரி விளையாடுறதுல வந்து குழந்தைங்க மிஸ் பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாப்பா இப்போ வருணோட செயினும் ஜோசிகாவோட செயினும் வந்து பார்த்தீங்கன்னா கைட்டிட்டோம். ஏன்னா பசங்க விளையாடுற மாதிரி இருப்பாங்க, எங்கே மிஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால் நீங்களும் போகும்போது நம்ம கோயில் திருவிழாவில் சேஃபாக இருங்க. ஓகே மக்களே, தொடர்ந்து ஒண்ணுமா யார இந்த மாதிரி ஆடி மாதம் அந்த மாதிரி டைமில் வந்து இந்த கோயில் சைடில் வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம். பயங்கரமாக இருக்குங்க. இது வந்து புதூர் மாரியம்மன் கோயிலோட விசேஷம். இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் புதூர் மாரியம்மன் கோயில் சொல்லுவாங்க. இங்கே செம்மையாக இருக்கும், ஃபுல்லாக பயங்கரமாக நிறைய கடைலாம் போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், கெடா தான் ஃபுல்லாக வெட்டுவாங்க. நிறைய கடைங்களை வேறு போட்டிருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். அந்த அப்போ சாப்பிட்ற அந்த ஐஸு இப்போ பாருங்க மக்கள், இங்கேயும் ஒரு கெடா வெட்டிட்டு இருப்பாங்க. எல்லாருமே முழு கெடா தான். குடும்பத்தோடு வந்து சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து இங்கே பாருங்கள் முழு ஒரு கெடா எடுத்துகிட்டு வந்து வெட்டி அங்கே சாமிக்கு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேயே வந்து கெடா பிரியாணி குழம்புகளும் வச்சு பயங்கரமாக சாப்பிடுவாங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் கடை காமிக்கிற பாருங்க. இது வந்து நானே வரைக்கும் இந்த மிஷினை பார்த்ததே கிடையாது. இது பாருங்கள், கரும்பு ஜூஸ் கடை காமிக்கிறேன். இது ஒரு வித்தியாசமாக இருக்குது மிஷினு. 10 ரூபா தான் ஜூஸ், சூப்பராக இருந்துச்சு. அந்த அக்கா ஒரு ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்தாங்க. அதுவும் நம்ம வீடியோ எடுக்கிறதுனால இந்த ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த மிஷினில் ஒரு வாட்டி தாங்க போட்டாங்க. போட்டவொடனே சும்மா எப்படி தண்ணியாட்ட வெளியே வந்துருச்சு. ஃபுல்லாக சக்கெல்லாம் அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சு, அவ்வளோதான். அந்த மிஷின்லாம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் கூட தெரியாது. லெமன் போட்டு ஐஸ்கிரீம் போட்டு சூப்பராக கொடுத்தாங்க. ஐஸ் கட்டிலேருந்து அந்த அக்கா ஐஸ் எடுத்துன்னு வராங்க. ஒரே ஆளுதான் சீமையை வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். கரும்பு ஜூஸ் 10 ரூபா தான். ஒரு டம்ளர் 10 ரூபா. கரும்பு ஜூஸ் ஒரு டம்ளர் 10 ரூபா போட்டுக்காங்க. நாட்டு கரும்பு ஜூஸ் ஒரு டம்ளர் 10 ரூபா. 10 ரூபாய்க்கு ஒரு டம்ளர். அம்மா வாங்க, நம்ம வண்டியில கரும்பு ஜூஸ் வந்திருக்கு. ஒரு டம்ளர் 10 ரூபா. நாட்டு கரும்பு ஜூஸ் ஒரு டம்ளர் 10 ரூபா. ஒரு டம்ளர் 10 ரூபா தான். வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க. நம்ம வண்டியில கரும்பு ஜூஸ் வந்திருக்கு. கரும்பு ஜூஸ் ஒரு டம்ளர் 10 ரூபா. 10 ரூபா 10 ரூபா. கரும்பு ஜூஸ் ஒரு டம்ளர் 10 ரூபா. வந்து பொம்மை கடை, இந்த மிக்சரு ஸ்வீட் கடை நிறைய வச்சுருப்பாங்க. இந்த ஐஸ்கிரீம் வண்டிலாம் இந்த நிறைய வச்சுருப்பாங்க. இங்கே இந்த பாருங்கள், குட்டி குட்டி பொம்மைங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பொம்மை வந்து பழைய பொம்மை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வாங்குறது கொஞ்சம் அந்த டைம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இங்கேயும் வந்து ஐஸ் கடை நிறைய ஐஸ் கடை இருக்கும். வளையல் போடுற இடம். நம்ம இந்த மாதிரி ஊர் சைடு வந்து திருவிழாவில் பார்த்தீங்கன்னா நிறைய என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் ஏன்னா ஊர் சைடு ஆடி மாதம் என்ன போனீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க, கம்பல்சரி என்ஜாய் பண்ணுங்கள்.
சூப்பராக இருக்கும். இந்த பாருங்க வந்துட்டு இங்கே தான் பொங்கல் வச்சுருக்க இடமே இல்லைங்க சுத்தமாக. வந்து நாங்கள் இடம் பிடிக்கிறதே பெரிய விஷயமாச்சு. இப்போ இந்த பொங்கல் வச்சு நாங்கள் அப்படியே வந்து பாருங்க பக்கத்துலலாம் வந்து அண்டா தான் ஃபுல்லாக டிராக்டரில் பாருங்க சுற்றி டிராக்டரு டெம்போ ட்ராவலு இடமே கிடையாது சுத்தமாக. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே வந்து எங்கே இடம் கிடைக்குதோ வச்சுருவாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும், கூட்டமே எங்கே எந்த நிற்க கூட இடம் இருக்காது. இதை பாருங்கள் எந்த இடத்துல இடம்லாம் பொங்கல் வச்சுட்ருக்காங்கன்ட்டு. இந்த தள்ளு வண்டி பைக்கில் வந்து ஐஸ்கிரீம் வண்டி அதெல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக சுண்டல் இதெல்லாம் பயங்கரமாக விற்றுட்ருப்பாங்க. பாருங்க இங்கேயே மசாலா பாக்கெட் எல்லாமே இருக்கும், கோழிக்கடைலேருந்து எல்லாமே வச்சுருப்பாங்க. நம்ம போயிட்டு அங்கேருந்து செஞ்சு சாப்பிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி வர வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கோயில் திருவிழாலாம். நீங்களும் கோயில் போனால் இந்த மாதிரி கடைகளை எதுவுமே விடாதீங்க, ஃபுல்லாக எல்லாம் என்ஜாய் பண்ணுறங்க. ஏன்னா அவங்க எங்கள் அம்மா எங்க நான் வரனே ஓய் இதில் கோழி கடா இல்லை அப்பா ஒரு பையனா இருக்காரு நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம் மக்களை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஷெட்டெலாம் போட்டு நிறைய கடைலாம் இருக்கும். நம்ம நிறைய பேர் வந்து அங்கே இப்போ பொங்கல் வைக்க மாட்டாங்க, ஒரு சில இடத்துல இங்கேயே வச்சுட்டு இப்படியே ஃபேமிலி கொண்டு போயிடுவாங்க. அதனால் இங்கேயே வந்து நிறைய குழந்தைங்க தேவையான பொம்மை எல்லாம் வேறு மாதிரி இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி கோயில் சைடு தான் வந்து என்னன்னே தெரியல. நம்ம சிட்டி சைடில் போய் அவ்வளோ பெரிய கடையில் பொம்மை வாங்குறதுக்கும் இங்கே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கடையில் பொம்மை வாங்குறதுக்கு சந்தோஷம் வேறு மாதிரி இருக்கும். சந்தோஷமாக இருக்கும், வேறு லெவல். ஒரு வேளை உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் மக்கள் நாங்கள். ஆனால் சரியான ரஷ்ஷு, சரியான கூட்டம்.
உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வரத்துக்குள்ளேயோ போதுமான ஆயிடுச்சு. சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வந்து நாங்கள் அங்கே பொங்கல் படைச்ச பொங்கலை கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே கோயில் விட்டு வெளியே வந்துடுவோம். அந்த மூலையில் தான் வச்சுட்டு வெளியே வந்துடுவோம். ஓகே மக்களே, இப்போ வெளியே வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்ற ஒரு வீடியோவை போட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம கோழிலாம் வந்து நேர்ந்து விடுவோம் மக்களே. இங்கே நாங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து கோழியோ ஆடோ இந்த சாமிக்கிட்ட வச்சு பார்த்திங்கன்னா கும்பிட்டு வெளியே வந்து கொடுத்தா அவங்க வந்து சாமிக்கு வந்து தண்ணி தீர்த்தம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெட்டிடுவாங்க. இதுக்கப்புறம் பயமாக இருக்கும். அங்கங்கே ஒரே ரத்தம். அதை பாருங்க, கோழி அறுத்து போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அங்கங்கே ரத்தமாக தான், இப்போ ஃபுல்லாக ரத்தம் தான். கெடா பயமாக வெட்டுவாங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இங்கே கூட கோழி அறுத்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் பாருங்கள். ஏன்னா இது கோயில் சைடு போனால் தான் நடக்கும். அதனால் சரி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இவங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலியாக இருப்பாங்க போல். 2 கடை முழுசாக வெட்டுறாங்க. வெட்டி எடுத்துகிட்டு போய் பிரியாணி செஞ்சு பயமாக சாப்பிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே அவங்க செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம போய்ட்டு சாப்பாடு என்ன கேட்டோன்னா அவங்க வந்து இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த கோவிலில் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க தான் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ஸ்பெஷல். இங்கே இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து நீங்கள் எப்படி வேணால் குழம்பு வைங்களேன், அந்த குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த வாட்டி நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் வச்சு செஞ்சு சாப்பிட முடியாதுன்னு தெரியல. ஏன்னா கூட்டம் பயங்கரமாக இருக்குது. இல்லைன்னா எடுத்துகிட்டு போய் கறியை எடுத்துகிட்டு போய் நாங்கள் வீட்டில் கூட சாப்பிடுவோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஹலோ, ஊருக்கு போயிட்டு டப்பிங் எடுத்து போனோம். என்ன சொன்னா நாங்கள் கோழி வெட்டி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம் மக்களே. ஆனால் நாங்கள் சேர்த்த இடம் இல்லை. அதனால் இந்த வாட்டி இங்கே செஞ்சு சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் வீட்டுக்கு போய் செஞ்சு சாப்பிடலான்னு விட்டுட்டோம். அடுத்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாங்கள் செஞ்சு வீடியோலாம் பற்றி பயமாக போடுறேன். இந்த கோயில் பற்றி ஃபுல்லாக எடுத்து போடுறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதனா கருத்துக்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, பை பாய்.